போற போக்க பார்த்தா நம்ம காத்தையுமே விலை கொடுத்து வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துரும்னு நினைக்கிறேன். மேட்ரு என்னன்னு தெளிவா சொல்றேன். இந்தியாவில் பல சிட்டிஸ்லையும் காத்துல பிளாஸ்டிக்ஸ்லாம் எவ்வளோ கலந்துருக்கு, ஆல்ரெடி கலக்க ஆரம்பிச்சிருச்சு. பிளாஸ்டிக் சின்ன சின்ன துண்டுகளாக உடஞ்சி கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை காத்துல கலந்துருக்கு. எவ்வளோ கலந்துருக்கு அப்படின்னு அளவெடுத்திருக்காங்க. எல்லா நகரத்துலையும் போன வருஷத்தை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. சென்னையிலையும் குறிப்பிட்ட சில இடங்கள்ல கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸோட கலவை அதிகமாக காத்துல கலந்துருக்கு. இதனால மூச்சு கோளாறு, அப்புறம் கேன்சர் கூட வரலாம் கைஸ். இப்போ நம்ம கொரோனா டைம்ல பேஷண்ட்டுக்கு காத்தெல்லாம் கடை வாங்கணும்ல, காத்தெல்லாம் காசுக்கு வாங்கணும்ல, அதெல்லாம் ஒரு ட்ரெய்லர். அது உண்மையிலே நடந்துடக்கூடாது. இதனால நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, முக்கியமா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மூங்கில் மரத்தை நட்டு வைங்க, அதிகமாக ஆக்சிஜன் தரும். அது இருக்கட்டும். இப்படியே நிலைமை நீடிச்சுக்கிறதா நம்ம கரண்ட்டு தண்ணி எல்லாத்தையுமே காசு கொடுத்து தான் வாங்கிக்கிறோம். பத்தாக்குறை பல லோன் வேற, காத்தையும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் அதுக்கு லோன் போடுறத தவிர வேற வழி இல்லை. அதனால பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட போய் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம்னு சொல்றதை காட்டிலும் பிளாஸ்டிக் உற்பத்தி பண்றதை அப்படியே நிப்பாட்டினோம்னா ரொம்ப நல்லது. அப்பனா பிளாஸ்டிக்கை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் வேலை செய்யுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவங்க எல்லாத்துக்கும் மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணி கொடுங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக் இல்லாம தான் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இந்த அளவுக்கு பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ நம்மளாலே பிளாஸ்டிக் எல்லாம் வாழ முடியும். ஸோ பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.